விஷால் இப்போ சிஎம் விஜய் எடுத்த ஒரு டிசிஷனை பத்தி ஓப்பனா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. விஷயம் என்னன்னா, சினிமா டெக்னாலஜி அண்ட் ஃபிலிம் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்டை தளபதி விஜய் ராஜ்மோகன் கிட்ட கொடுத்திருக்காரு. அதுக்கு தான் விஷால் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கு. ப்ரொடியூசர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இந்த பிரச்சனையை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தர் கிட்ட எப்படி கொண்டு போகிறதுன்னு இதுதான் விஷால் கேட்ட கேள்வி. கேள்வி கரெக்ட் தான். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில இப்போ நிறைய இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு. ஓடிடி பிரஷர், தியேட்டர் சர்வைவல், பட்ஜெட் ப்ராப்ளம், டிஸ்ட்ரிபியூஷன் இஷ்யூ, பினான்சியல் இஷ்யூனால ரிலீஸ் டேட் தள்ளி போகிறதுன்னு பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து ஸ்ட்ராங்கா ஒருத்தர் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இங்க இன்னொரு சைட்ல இருக்கிறது ராஜ்மோகன். அவருக்கும் சினிமா ஒன்றும் புதுசு இல்ல. அரசியலுக்கு முன்னாடி பாபா பிளாக் ஷிப்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. மீடியா ஃபீல்டுல ஒர்க் பண்ணியிருக்காரு. யூடியூப், டிவின்னு அதை சுத்தியே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பர்டிகுலரா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா இருக்கும். ஃபாஸ்டா அடாப்ட் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கலாம். கொஞ்சம் டைம் கொடுக்கறதுல தப்பு இல்ல. அதை தான் சில பேர் சொல்றாங்க. அப்பாயிண்ட் பண்ணதும் உடனே ஜட்ஜ் பண்றது கரெக்ட் இல்ல. பர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் கிரிட்டிசைஸ் பண்ணா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த டிபார்ட்மெண்ட்டை விஜயே வச்சிருந்தா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கும் குறை சொல்ல. பாலிடிக்ஸ்ல என்ன பண்ணாலும் கிரிட்டிசிசம் வரும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. சினிமா இண்டஸ்ட்ரியில நடக்க இஷ்யூஸ் விஜய்க்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், உள்ள என்ன நடக்குதுன்னு ஃபுல்லா தெரியும். ராஜ்மோகனுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்தாலும் விஜயோட கைடன்ஸ் கண்டிப்பா இருக்கும். விஷால் கேட்ட கொஸ்டின் தப்பில்லை. ஆனா அதுக்கான ஆன்சர்ஸ் ரிசல்ட்ல தான் இருக்கு. ராஜ்மோகன் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாரு, இண்டஸ்ட்ரிக்கு என்ன சேஞ்ச் கொண்டு வர போறாரு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க விஷால் கேட்டதை பத்தி? எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கலாமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.